ஹாய் ஹலோ ஆல். இது டைம்லெஸ் ரீடிங் தான். எப்போ யார் பார்த்தாலும் அவங்களுக்கான மெசேஜஸ் தான். இன்றைக்கி 2 கார்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். செட் 1 அண்ட் செட் 2ன்னு 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நம்பரில் உங்களுக்கு வர கார்ட்ஸ். சரி, இதை செட் 1ன்னு வச்சுக்கலாம். செட் 1 அண்ட் செட் 2. இது செட் 2. இது 2ல் ஏதோ ஒன்று நினச்சிக்கோங்க. ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் 1. செட் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜஸ்னால் என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். செட் 1 பார்க்குறவங்களுக்கான மெசேஜஸ். ஓகே, நீங்கள் செட் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களோட லைஃபு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த ஊசலாடிட்டுருக்கு அப்படிம்பாங்க லைஃபு. அந்த மாதிரி உங்களால் எதுவுமே உங்களால் யோசிக்க முடியல. இதுன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்க. எந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் உங்களால் போக முடியல. என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியல. லைஃப்குள்ளே என்ன போயிட்டுருக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு மெடிடேட் பண்ணுங்கள். என்ன பிரச்சனைனால அப்படின்னா, முடிஞ்சு போன பாஸ்ட்டை நினச்சி அதுலேயே சஃபர் ஆகிட்டே இருக்கீங்க. அந்த பாஸ்ட்டை என்றைக்கு நீங்கள் விட்டு வெளியே வரீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். லைஃபு பேலன்ஸ் இல்லாமல் போயிட்டுருக்கிறது, என்ன ஆகும் அடுத்தது, எதுவுமே இல்லையே வாழ்க்கையில் வெறுமனே இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பாஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. அதை இனி யோசித்து பிரயோஜனம் இல்லை. அதை நினச்சி கவலையை விடுறதை விட்டுட்டு ஜஸ்ட்டு யோசிக்க ஆரம்பிங்க, மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. உங்களால் அதை விட்டு எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா, இப்போ டைமிங் உங்களால் முடியும். நீங்கள் அதை விட்டு வெளியே வர்றதுக்கு முடியும். பக்கத்தில் இருக்கிற கோவில் ஏதாவது ஒன்று போயிட்டு வாங்க, மந்த்ராஸ் கேட்க ஆரம்பிங்க, ஹனுமன் சாலிசா போட்டு கேட்டுகிட்டே இருங்க, மெடிடேஷனுக்குள்ளே போக ஆரம்பிங்க. அந்த பாஸ்ட் நினைவுகள் உங்களை யோசிக்க விடாமல் தடுக்குது. என்னவா வேணால் இருக்கலாம். பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அதுவாக இருக்கலாம், இல்லை யாராவது உங்களை ஏமாற்றிருந்தாங்கன்னா அதை பற்றின விஷயங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கடனில் மாட்டிட்டு அதுலேருந்து மீள முடியாமல் இருக்கலாம். ஸோ எதுவாக வேணா இருக்கலாம். அதை விட்டு வெளியே வாங்க. முடிஞ்சதை திருப்பி யோசிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பீரியட் இந்த வீடியோ பார்க்குறதுலேருந்து இந்த பீரியட்லேருந்து உங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியும். ஜஸ்ட் கோவிலுக்கு போங்க. அந்த சமயத்தில் இது யோசனை பண்ணுற சமயத்தில் டைவர்ட் பண்ணி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்ஸ் கேட்க ஆரம்பிங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பண்ண ஆரம்பிக்கும் போது இப்போ லைஃப்பில் என்ன இருக்குன்னு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. லைஃப் இப்போது பிரச்சனையாக இருக்குது, நானே தவிச்சிட்ருக்கேன் அப்படின்னா இல்லை. அது உங்களால் பாஸ்னால தான். அதை விட்டு வெளியே வாங்க. முடிஞ்சால் மெடிடேஷன் பண்ணி பாருங்கள். கைடட் மெடிடேஷன் ஏதாவது ஒன்று போட்டு மெடிடேட் பண்ணி வாங்க. நீங்கள் தனிமையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் ரொம்ப தனிமையாக இருக்கேன் அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்குது. நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் கூட கடவுள் இருக்காங்க. ஜஸ்ட்டு எல்லாருக்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வெளியே போங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட பேசுங்க, மந்த்ராஸ் கேட்க ஆரம்பிங்க. நீங்கள் அதுலேருந்து வெளியே வர முடியும். ஓகேவா? இதுதான் செட் 1 நினச்சவங்களுக்கு. செட் 2 நினச்சவங்களுக்கான மெசேஜஸ் பார்க்கலாம். செட் 2 நினச்சவங்களுக்கான மெசேஜஸ். இது டைம்லெஸ். இது யார் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆகிறத எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகலைன்னா அது உங்களுக்கான ரீடிங்ஸ் இல்லை. ஜஸ்ட் இக்னோர். செட் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜஸ். செட் 2 பார்க்குறவங்களுக்கான மெசேஜஸ் என்ன? செட் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம்.
ஓகே. செட் 2 பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன மெசேஜஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய மிகப்பெரிய ட்ராபேக் நீங்கள் எதுவுமே இப்போ பண்ண முடியல அப்படின்னு இருக்கிறது வந்து உங்களுடைய பயம், அதுக்கப்புறம் உங்களுடைய லேசினஸ்னால தான். கொஞ்சம் உங்கள் கம்ஃபர்ட் லேசினஸ் அப்படின்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்கீங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும் நீங்கள். எனக்கு இதுதான் பண்ண முடியும், இது வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லை இதே கரெக்டாக இருக்கே, நான் ஏன் புதிய ரிஸ்க் ஏதாவது எடுக்கணும்? ஒரு விஷயத்துக்கு போகும்போது எனக்கு தெரியாத விஷயத்துக்குள்ளே ஏன் நான் போகணும்? ஏன் இதை பண்ணணும்னா நான் ஏன் தெரிஞ்சு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமே அடுத்து நீங்கள் பண்ணாமல் இருக்கிறனால தான் லைஃப் அப்படியே இருக்குது, எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. உங்களுக்கான எக்ஸிஸ்டன்ஸ் காத்துட்ருக்கு. நீங்கள் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் வர்றதுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பாமல் ஜஸ்ட்டு உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க. இதுவே எனக்கு நல்லா தான் இருக்குது, நான் இந்த ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன், இதே எனக்கு போதும், ஒரு புதிய பிஸ்னஸ் பண்ணுறதுனா வேண்டாம் அப்படின்னு இருக்கீங்க. இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு அமௌண்ட் எங்கேயாவது வாங்கி போடலாம், அதுவும் வேண்டாம். ஸோ உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் தான் தடுத்துட்ருக்கீங்க. தைரியமாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னாலும் ஜஸ்ட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. எடுத்து வைக்கும்போது அதுக்கான உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்னஸ் கிடைக்கும். உங்களை சுற்றி நிறையா நீங்கள் இதிலேருந்து கம்ஃபர்ட்லேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் உங்களை சுற்றி இருக்காங்க. நீங்கள் ஒரு புதிய உலகத்தையே க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. அதுக்கான சோர்ஸ் உங்ககிட்ட இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. பிலீவ் பண்ணி ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக தப்பாக போகாது. நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. உங்களுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்காதீங்க. உட்காந்துட்டு பண்ணலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமான்னு. இப்போ யாராவது ஏதாவது ஒன்று பண்ணலான்னு டிசைட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, 2 யோசனையாக இருக்குது, ரிஸ்க் எடுக்க விரும்பலைன்னா ப்ளீஸ் கோ அஹெட். நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. நல்ல ஒரு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்காங்க, உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்காங்க. நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் செட் 2 பார்க்குறவங்களுக்கான மெசேஜ். அது எதுவாக வேணா இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்குள்ளே யாருக்காவது புதுசாக உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்க போய் சொல்லணும் அப்படி ஒரு தயக்கம் இருந்தாலும் நீங்கள் அதையும் பண்ணலாம். அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.